Hello friends, welcome to Kitchen2Plate. நைட்டு வெளில போனபோது ரோஸ் மில்கை பார்த்துட்டு ஒரே பிடிவாதம். சில்லுன்னு வாங்கி கொடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு காலையில் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வாங்கி வச்ச பன்னீர் ரோஸ் இருந்தது கொஞ்சம் போட்டுட்டு அதில் 2 ஸ்லைஸ் பீட்ரூட் சேர்த்து 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பால் கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டா ரோஸ் மில்க் ரெடி. இதை வடிகட்டியும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். ரோஸ் மில்க் குடிச்சு பார்த்துட்டு என் 2 பொண்ணுங்களும் சொன்னாங்க, அம்மா இனிமேல் நீயே செய்மா, வெளில போயெல்லாம் சாப்பிடவே வேணாம், சூப்பராக இருக்குது அப்படின்னு. இன்ஸ்டன்ட் ரோஸ் மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போயிடுங்கிறதுனால நானும் சிரப் எப்படி செய்யலான்னு யோசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் 5 பூ இதழ்களை சேர்த்து கூடவே 2 ஸ்லைஸ் பீட்ரூட் சேர்த்து அதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அரைச்சி விட்ட விழுது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இதை நம்ம கொதிக்க விட்ட சர்க்கரை தண்ணியில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை பாகு திக்காச்சுன்னா நம்மளோட சிரப் ரெடி ஆகிடும். இந்த சிரப்பை நம்ம 1 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் 2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. கூடவே பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ரோஸ் மில்க் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.